நீங்க கூகுளோட ஜெமினியை பயன்படுத்துறீங்கன்னா அந்த கூகுளோட ஜெமினிக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டை கொண்டு வந்துருங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, அதை டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டா லைட் மோட்லயும் டார்க் மோட்லயும் வச்சு பார்த்துட்ட செம பிரீமியமா இருக்கு. ஒர்க் அவுட் பண்றதுக்கு எனக்கு ஓகே, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ கீழே பதிவு பண்ணுங்க. கூடுதலான ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜெமினில ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த ஆட் பண்ணிருக்கான். உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகுதான்னு தெரியல, எனக்கு அது டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயிலான விஷயத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். அதாவது கூகுளோட ஜெமினியில் லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். வழக்கமான வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூகுளோட ஜெமினில யூசேஜ் லிமிட்டை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆல்ரெடி கூகுளோட ஜெமினில யூசேஜ் லிமிட் இருக்குல்லப்பா, நீ என்ன புதுசா சொல்ல போற அப்படிங்க கேட்டீங்கன்னா, இருக்கு. ஆல்ரெடி யூசேஜ் லிமிட் கூகுளோட ஜெமினி இருக்கு. அதுல ஒரு மிகப்பெரிய அப்டேட்டா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னால நீங்க கூகுளோட ஜெமினில ப்ராம்ப்ட் பேஸ்ட் யூசேஜ் லிமிட்டா இருந்தது. அது எப்படின்னா, நீங்க ஒவ்வொரு கேள்வியும் கேட்கும் போது ஜெமினிட்ட அது நம்பர் 1, 2, 3 அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும். நமக்கு ஒரு 10,000 கொடுத்திருந்தாங்க. அந்த 10,000 நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு சர்வீஸை நிறுத்திடுவாங்கன்னா கணக்கு கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் சர்வீஸை இந்த கூகுளோட ஜெமினி நமக்கு கொடுப்பாங்க. ரொம்ப டீப்பாலாம் ஆராய்ச்சி பண்ணிட முடியாது. அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதுல இருந்து வெளியே வந்துட்டு புதுசா ஒரு யூசேஜ் லிமிட் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்கு பேர் வச்சிருக்காங்க கம்ப்யூட் பேஸ்ட் யூசேஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க கூகுளோட ஜெமினிட்ட போயிட்டு 2 எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இமிடியேட்லி உங்களுக்கு 4. ஆனா அதே இது ஒரு டஃப்பான ஒரு கணக்கை கூகுளோட ஜெமினிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 30 செகண்டோ 40 செகண்டோ டைம் எடுத்து அதுக்கு உண்டான ரிப்போர்ட்டை கொடுக்கும். அப்போ நம்ம ஒரு ப்ராம்ப்டை கூகுளோட ஜெமினிட்ட கொடுப்போம். ஜெமினி என்ன பண்ணுனா, இவன் வந்து ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் தான். இவன் என்ன பண்ணுவான்னா கூகுளோட சர்வருக்கு அனுப்புவோம். சர்வர் என்ன பண்ணுனா ப்ராசஸரை பயன்படுத்தி பவரை பயன்படுத்தி அதுக்குண்டான எக்ஸாக்ட் ரிசல்ட்டை நமக்கு கூகுளோட ஜெமினி மூலியமா ரிசல்ட்டை கொடுக்கும். அப்போ அங்க எடுக்கக்கூடிய அந்த டைம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான பவர். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு யூசேஜ் லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சமீபத்தில் கூகுளோட ஜெமினி அறிமுகப்படுத்திருக்காங்க. சரி, இதை நான் எங்க செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெமினியோட செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா அதுக்குன்னு பிரத்யேகமா யூசேஜ் லிமிட்னு கொடுத்துருக்காங்க. இது யாரு பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு சம் அமௌண்ட்டை பே பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகும். ஏன்னா நான் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேமெண்ட் இல்லாம நீங்க கூகுளோட ஜெமினியை பயன்படுத்துறீங்கன்னா எப்படின்னு தெரியல. இருந்தாலும் ஒரு தடவை நீங்க அங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பத்தின டீட்டெயிலான விஷயத்த கீழே கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த யூசேஜ் லிமிட்டும் அதுக்குள்ள ஃபீச்சர்ஸையும் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கூகுள் ஜெமினியை ஓபன் பண்ணுவோம். பார்க்கவே செம பிரீமியம் இருக்கா. கீழே ஸ்கை ப்ளூ, மேல ஒயிட், லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா பிளஸ் பட்டனு, மைக்கு, லைவ். பிளஸ் பட்டனுக்கு டச் பண்ணனா பாருங்க போட்டோ, கேமரா, அவதார், ஃபைல்ஸ், டிரைவ், நோட் புக்கு. கீழே பாருங்க இமேஜ், வீடியோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா 2 லைன். இங்க பாத்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இங்க இருக்கு. நான் சர்ச் பண்ணி பார்த்த விஷயங்கள் இங்க இருக்கு. சாட்டு, சர்ச் சாட்டு. செட்டிங்ஸ்குள்ள போனோம்னா என்னுடைய ப்ரொஃபைல் நேம் பக்கத்துல செட்டிங்ஸ். இங்க யூசேஜ் லிமிட்னு ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ நீங்க கூகுளோட ஜெமினில ஏதாவது பிளான் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு யூசேஜ் லிமிட் அப்படிங்கிறத காட்டு. இப்போ நான் அதை தட்டுறேன். பாருங்களேன், யூசேஜ் லிமிட் நான் ப்ரோ வெர்ஷன் எடுத்திருக்கேன். பாருங்க, கரண்ட் யூசேஜ் 0%. ஒவ்வொரு 5 மணி நேரத்துக்கும் இந்த யூசேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். அதே மாதிரி வார லிமிட், ஒரு வாரத்துக்கு இவ்வளவுதான் லிமிட் அப்படிங்கிறது செட் பண்ணிருக்காங்க. அதை நம்ம டச் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நார்மல் பிளான்ல இருக்கக்கூடிய சர்வீஸை நமக்கு கொடுப்பாங்க. இப்போ மேல பாருங்க லேர்ன் மோர் அப்படிங்கிற ஆப்ஷன், அதை நம்ம தட்டுவோம். இப்போ சப்போர்ட் பேஜ்ல போயிட்டு ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணிருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். எப்போ அமலுக்கு வருதுன்னா 17/2026 மே மாசம். அதுக்கப்புறம் இந்த செட்டப் வந்து யாருக்கு அப்ளை ஆகுதுன்னா பாருங்க 18 அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு அப்ளை ஆகுது. அண்டர் 18க்கு இது அப்ளை ஆகாது. சரிங்களா? யூசேஜ் லிமிட்ஸ் ஃபார் ஜெமினி ஆப்
பாருங்க நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு 5 மணி நேரமும் விண்டோ வந்து ரெஃப்ரெஷ் ஆகும் போட்டிருக்காங்க. சரிங்களா, வாரத்துக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட்டை நீங்க ரீச் பண்ணீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நார்மல் சர்வீஸை கொடுப்பாங்க. பெய்டு யூசர்ஸ் ஹேவ் ஹையர் லிமிட்ஸ், அதாவது நீங்க பணம் கட்டிருந்தீங்கன்னா ஹையர் லிமிட் இருக்கு. பாருங்க, உதாரணத்துக்கு மீடியா ஜெனரேஷன், இமேஜ், வீடியோ, மியூசிக், டீப் ரிசர்ச், ப்ரோ மாடல், எக்ஸ்டெண்ட் திங்கிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பயன்படுத்தீங்கன்னா உங்க லிமிட்டை நீங்க ஈஸியா டச் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, வித்தவுட் அ பிளான் ஸ்டாண்டர்ட் லிமிட்ல என்ன கிடைக்குமோ அது மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் நிறைய அனுபவிக்கணும், பயன்படுத்தணும் அப்படின்னா AI பிளஸ், AI ப்ரோ, AI அல்ட்ரா, 2x, 4x, 20x இது எல்லாமே நீங்க பணத்தை கொடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதாங்க மேட்ரு. இந்த யூசேஜ் லிமிட்டை வந்து அடிக்கடி நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுலயே வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ் மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. கூகுளோட ஜெமினில சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதுல எந்த வித பிரச்சனையும் கிடையாது. கூகுள் ஜெமினி வந்து ஒரு யூசேஜ் லிமிட் இருக்குல்ல, அதை நம்ம ரீச் பண்ண மாட்டோம் சின்ன சின்ன விஷயங்களை சர்ச் பண்றதுனால. ஆனா டீப்பா நிறைய ரிசர்ச் பண்றீங்க, போட்டோ ரெடி பண்றீங்க, வீடியோ ரெடி பண்றீங்க, ஆடியோ ரெடி பண்றீங்க, இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த யூசேஜ் லிமிட்டை நம்ம சீக்கிரமா டச் பண்ணிடுவோம். அப்படியே நம்ம ரீச் பண்ணாலுமே நமக்கு ஒரு நார்மல் சர்வீஸை கூகுளோட ஜெமினி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இல்ல எனக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, மணி இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அங்க ஒரு 3 விதமான பிளான் இருக்கு. ஹையஸ்ட் பிளான் எடுத்து கூட நீங்க நிறைய விஷயங்களை கூகுள் ஜெமினில ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். அதுல குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.